டே 4 இன் காஷ்மீர். பெஹல்காம்லேருந்து நாங்கள் குல்மார்க் போக ரெடியானோம். போகிற வழியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் நாங்கள் ஒரு பேட் ஃபேக்ட்ரி பார்த்தோம். ரொம்ப அழகாக இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதமே ரொம்ப அழகாக இருந்தது. அதை எப்படி தேய்ச்சி உருவாக்குறாங்க அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இல்லை பிரமோத் வேலை சில ஸ்ட்ரோக்ஸ் வேறு அடித்து காமிச்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணார். விதவிதமாக பேட் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஃபுல் ஃபேக்ட்ரியும் நாங்கள் பார்த்துட்டு இது பெரிய பேட் அதோட பிரமோத் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு நாங்கள் குல்மார்க்கோட பயணம் தொடர்ந்தோம். போகிற இடம் எல்லாம் ஃபுல்லாக வில்லோ ட்ரீ, அதாவது அந்த கிரிக்கெட் பேட் பண்ணுற அந்த ட்ரீயை நிறையா பார்த்தோம். இதுதான் குல்முக. இங்கே ஆக்சுவலி ரைடு நம்ம இந்த வெஹிக்கிளில் போகலாம், பட் நாங்கள் காரில் தான் ப்ரிஃபர் பண்ணி ஒரு அருவியை பார்க்குறதுக்காக போனோம். இங்கே என்னென்னா மெயின்லி இந்த சீனரிஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் அந்த அருவி, ட்ரங்க் அருவி. இந்த பிளேஸ் பேர் ட்ரங்க். அங்கே கொஞ்சம் நேரம் நின்று அந்த அருவியோட சவுண்ட்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் வீடியோவும் பிக்சர்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் குல்மார்க்கோட அதர் சைட் சீயிங் பிளேஸஸ்க்கு ட்ராவல் பண்ணோம். என்ன ஒரு அற்புதமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ஸ்விட்சர்லாண்ட் மாதிரி இருந்துச்சு. ஃபுல் ஆஃப் ஒயிட் ஃப்ளவர்ஸ் அண்ட் லாவெண்டர் ஃப்ளவர்ஸ். இப்போ சீசன் இல்லை, இந்த டைமே இப்படி இருந்தது. ஸோ இங்கேருந்து நாங்கள் கேபிள் காரில் மேலே உச்சிக்கு போனோம். எல்லாருமே ஹாப்பி மூடில் இருந்தோம். அந்த கேபிள் காரில் ட்ராவல் பண்ணி போகிற எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அப்படியே ட்ராவல் பண்ணி அங்கே மேலே போனோம். இது 2 லெவல் இருக்குது. இப்போ நாங்கள் போடுறது 10,000 ஃபீட் இருக்கிற லெவல் 1 மட்டும்தான் நாங்கள் போனோம். அங்கே மிடில் கேமரா வச்சு பசுமாடுகளை ஃபோட்டோ எடுத்தோம். அண்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். திடீர்னு பிரமோத் தியான நிலையில் போய் தியானம் வேறு பண்ண ஆரம்பித்தார். அந்த மலை பகுதியில் அப்படியே க்ளவுட்ஸ் மூடி வந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனோம். ரிட்டர்ன் ஆகும்போது நல்ல மழை. அந்த மழையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதர் சைட் சீயிங் பிளேஸஸ்க்கு ட்ராவல் பண்ணி போக ஆரம்பித்தோம். அப்படி போகும்போது இங்கே அந்த லாவெண்டர் ஃப்ளவரோட ஒரு காடு மாதிரி இருந்துச்சு. அங்கே உள்ளே போய் சில ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப அழகான இடம். அந்த பூவோட கலரும் அங்கே ஃபோட்டோ எடுக்கிற அந்த சீனரிஸும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. விதவிதமாக அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அந்த பூக்களையும் ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் அப்படியே மலையிலிருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அடுத்தடுத்த சைட் சீயிங் பார்க்குறதுக்கு ரெடியானோம். போகிற இடம்லாம் ஃபுல்லாக பூ. அப்போ தான் அங்கே கால்ஃப் விளையாடுற இடம் இருந்தது. அங்கே மிதுல் விளையாடணுன்னு சொன்னான். அதனால் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அவனை விளையாடவும் விட்டோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பனிமூட்டம்ல ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதுதான் மிதுலோட பீக் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். ரொம்ப பிடிச்சி நாங்கள் அப்புறம் எங்கள் ரூமுக்கு செக்இன்